தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 7:13. அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு சாதாரண மனிதர்களுக்கு தேடி சென்று அவர்களை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய நாளின் இறை வார்த்தையில் பார்க்கிறோம், ஒரு கைம்பெண் அவர் தனக்கு இருந்த ஒரே மகனையும் இழந்து விடுகிறார். மகனை இழந்த கைம்பெண்ணின் வேதனை, வருத்தம் எப்படி இருக்கும்? அவர் எப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறார்? அவருடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்று சொல்லுகிறார். கடவுள் சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதரை தேடி வந்து பிரச்சனை என்ன என்பதை கண்டு கொண்டு அவர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு காரணமாக இருக்கிறார். ஆண்டவர் கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு, வருத்தங்கள் வேதனைகள் மாறிப்போவதற்கு, பிரச்சனையான சூழல்கள் மாற்றம் காண்பதற்கு காரணமான ஒருவராக இருக்கிறார். ஆண்டவரின் பரிவு, ஆண்டவரின் இரக்கம் அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நீர் என்னை சுகப்படுத்த முடியும் என்று நீர் என் மீது பரிவு கொள்ளுகிற பொழுது என்னுடைய வாழ்வு ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. எந்தெந்த நிலையிலெல்லாம் நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேனோ, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேனோ, கதறி அழுது கொண்டிருக்கிறேனோ, அந்த நிலைகளிலெல்லாம் உம்முடைய பரிவு என்னுடைய வாழ்வை தொடுகிறது. அந்த நிலைகளையெல்லாம் உம்முடைய இரக்கம் மேற்கொள்ளுகிறது. அப்படி உம்முடைய இரக்கத்தினாலே, பரிவினாலே, அன்பினாலே நீர் என்னை தொடுகின்ற பொழுது நான் ஆசீர்வாதமானவராக மாறுகிறேன். நான் விடுவிக்கப்பட்ட ஒரு மகனாக மாறுகிறேன். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.